ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் சமையல். டுடே வாங்க கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா 10 மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாகட்டும். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிட்டோம். பார்த்திங்கன்னா ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அது தண்ணி ஊற்றாமல் அரைச்சா இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் வந்துட்டு கருவேப்பிலை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ எல்லா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு இந்த டைமில் தான் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். சிம்மில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.